this is my story vlog number 17. இன்னைக்கு வந்து ஒரு ஈத் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ஒரு கையில் வந்து மெஹந்தியும் இன்னொரு கையில் வந்து மருதாணியும் வந்து வச்சுருந்தேன். இது வந்து ரொம்பவே டிசைன்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, எண்டிங் தான் வந்து சரியில்லை. இட்ஸ் ஓகே, செவந்தா எல்லாமே வந்து நல்லா தான் வந்து தெரியும். இது வந்து ஈத்துக்கு முந்தின நாள் வந்து எடுத்த vlogs. ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே வந்து எடுத்தது. மிஷினில் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து இருந்துச்சு. என்னோடய ட்ரெஸ்ஸஸ் வந்து அடிக்கிறது, அப்புறம் அம்மாவோட சாரீ, அப்புறம் எய்த்த வீட்டு அக்காவுமே வந்து கொஞ்சம் சாரீஸ் அப்புறம் ட்ரெஸ்லாம் வந்து கொண்டு வந்து ஓரை வந்து அடித்து கேட்டாங்க. நல்லா வந்து தொடச்சிட்டு லைட்டாக ஓட விட்டுட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி நூல்கண்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு ஏற்கனவே வந்து நான் பாபின் வந்து சுற்றி தான் வந்து வச்சுருந்தேன். ஏதோ வந்து சம்திங் வந்து அடித்தேன் இதே கலரில், அதனால் ஆல்ரெடி வந்து பாபின் வந்து சுற்றி தான் வந்து இருந்தது. இது கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த சர்க்கிளாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ரவுண்டுக்குள்ளே போய் சின்னத்துக்கு வந்து மாட்டிக்கிறோம். திடீர்னு வந்து நூல் வந்து கட் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகும். எடுத்து வந்து நம்ம நூல் ஜாயின் பண்ணி வந்து தைக்கணும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தைச்சிட்ருக்கையில் ஒன்று லூப் அடிக்கும், இல்லாட்டி நூல் வந்து கட் ஆகிடும், இல்லாட்டி பாபினில் வந்து நூல் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். எனக்கு பட்டு சாரிலாம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து அது மடக்கி விட்டோம்னா அப்படியே வந்து நின்றுக்கிறோம். நம்ம வந்து ஊசியை வச்சு குத்தி வரிசையாக வந்து தைச்சிடலாம். இந்த சாரியில் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டே போகும். இந்த சாரீ வந்து ஓரடிக்க நம்ம ஃபேனுமே வந்து சுத்தமாக போடவே முடியாது. ஏன்னா சும்மாவே வந்து வலியும். ஏன்னா வந்து மிஷின் வந்து ரொம்ப வலுவலுன்னு தானே இருக்கும், அதுக்கும் வலியும். ஃபேனை போட்டால் ரொம்பவே வந்து வலியும். இந்த வெயில் காலத்தில் ஃபேனும் போடாமல் நான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன். அப்படியும் வந்து என்னோடய விண்டோஸ் 2 விண்டோவுமே திறந்து தான் இருந்தது. என்னால் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு, வேர்த்து ஓடிட்டே இருக்குது. இங்கிட்ட என்னென்னா இது ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டே போணுச்சு. நானும் ஊசியை வச்சு குத்தி எப்படியோ வந்து ஓரளவு பர்ஃபெக்டாக வந்து இதுக்கு ஓரை வந்து தைச்சிட்டேன். ஏன்னா இந்த சாரி வந்து கொஞ்சம் கொழுன்ட்டுன்னு இருக்குமா, அதனால ரொம்ப ஒரு மாதிரி தான் வலுக்கும். அதே மாதிரி உடுத்துறதுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் எடுத்து அந்த பிளேட்ஸ்லாம் வந்து அப்பப்போ எடுத்து பழகி பார்ப்பேன். நான் எனக்கு இன்னும் சாரி வந்து கட்ட தெரியாது. ஆக்சுவலாக நான் போகிற கிளாஸில் வந்து பியூட்டிஷியன் எல்லாமே வந்து இருக்குது. சாரீ ட்ராப்பிங் தனியாகவே வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்போ தான் வந்து ஜாயின் பண்ண புதுசு, அதனால எனக்கு அது வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து சேர்ந்து டைலர் கிளாஸே என்னால் ஒழுங்காக போக முடியல. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனாலே எனக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். அதனாலேயே வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸு 2 மாதமாக வந்து தைச்சிட்ருக்கேன். இப்போ வந்து சாரிலேருந்து கெவுன் நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறதை எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே வந்து நானே ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஓரளவு எனக்கு தெரியும் பட்டு பாவாடை சட்டை வந்து தைச்சனால. இப்போ பாட்டமும் டாப்பும் வந்து ஜாயின் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு செட் ஆகாமல் அப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரித்து அப்படியே வச்சுருக்கேன். மேபி மண்டே வந்து போனால் அதை மேம்கிட்ட கேட்டு வந்து அதை தைச்சி முடிச்சுட்டு அடுத்து ப்ளவுஸில் இறங்கிடலாம் அப்படின்னு இருக்கேன். நானும் நினப்பேன் ஒவ்வொரு டைமும் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு. ஆனால் அந்த டிராஃபிக்கு அப்புறம் இந்த வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த டிராஃபிக்கில் வந்து ரோட்டை க்ராஸ் பண்ணி அங்கே போகிறதுக்குள்ளே ஒரு வழியாயிடும். ஸோ அதனாலேயே நான் வந்து ரொம்ப மாச்சப்பட்டுக்கிட்டு போகிறது கிடையாது. வந்து நான் பாபின் வந்து சுற்றலை, இது வந்து புது நூல் கண்டு, அதனால சரி இதுக்கு வந்து பாபின் வந்து சுற்றிட்டு இதையுமே வந்து தைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லாவே வந்துச்சு. இந்த செகண்ட் சாரீ தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்புன மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து பெருசாக வந்து தெரியல. அப்படியே மேலே மேக்கப்லாம் போட்டு செட்டப் பண்ண மாதிரி அந்த அக்காவுக்கு வந்து பர்ஃபெக்டாக எதுவுமே அசிங்கமாக தெரியாத மாதிரி நல்லா மடக்கி ஒரு மடக்கி வந்து தைச்சி வந்து கொடுத்துட்டேன். இது வந்து அவங்க பொண்ணோட டாப்ஸ், அது வந்து ஓரம் அடிக்க சொன்னாங்க, அதையுமே வந்து அடித்தாச்சு.
நிறைய பேர் வந்து நீ காலேஜ்லாம் படிக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து ரீசன் நான் சொல்கிறேன். நான் வந்து 6 மாதம் 6 மந்த்ஸ் கோர்ஸ் தான் வந்து நான் டைலரிங்கில் எடுத்தேன். நான் அதையுமே வந்து ஒழுங்காக போகிறதில்ல. அப்படி இப்படின்னு 8 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. முழுசாக போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் தான் வந்து போயிருந்திருப்பேன். அதனால தான் என்னை முக்கால்வாசி இவங்க காலேஜுக்கே சேர்க்கலை. நான் 1 lakh கிட்ட ஃபீஸ் கட்டி சேர்த்தாலும் நான் ஒரு மாதத்துக்கு கூட போக மாட்டேன். முழுசாக லீவ் ஏதாவது ஒரு லீவ் வந்துடும். அதனாலே எனக்கு பெருசாக இல்லை, இன்ட்ரெஸ்ட்டுமே போயிடுச்சு. எனக்கு இந்த படிக்கிறது அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி நம்ம கொஞ்சம் பியூட்டிஷியன் கோர்ஸாக போகலாம், இல்லாட்டி ஏதாச்சும் 6 மந்த்ஸ் கோர்ஸாக டக்குன்னு முடியும்ல, அந்த மாதிரி ஏதாவது முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம். நான் நினைக்கிறது எப்படி நடக்காது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் வந்து முடிச்சாச்சு. முந்தின நாள் வந்து சரியான சிக்கன் தான். ஏன்னா வந்து வாப்பா நோம்பு வச்சுருந்தாங்க. அந்த சகருக்குள்ள சாப்பாடில் இருக்கிறது வந்து நல்லா மிச்சமாயிடுச்சு. நான் அப்போவே சொன்னேன், ஆமாம் சிக்கன் ஆக்காதீங்க, அது எப்படி நைட்டு வரை வந்துடும், நம்ம ஈத்துக்குமே வந்து கொஞ்சம் ஹெவி ஃபுட்டாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வேணான்னு சொன்னேன். பட்டு எதுக்கு நோம்பு வைக்கிறவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வச்சுட்டாங்க. அந்த நாள் ஃபுல்லாக சிக்கனாக தான் இருந்துச்சு, காலையில் மதியானம் நைட்டு. ஸோ நாங்களும் அம்மா வந்து நோன்பு வைக்கலாம். அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவங்க டேப்லெட்ஸ் வந்து போட்டுறாங்க. எனக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால நான் வந்து வைக்கல. அப்புறம் அக்கா பையனை வந்து இங்கிட்டே வந்து டேரெக்டாக வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. குர்பானி கொடுக்குறதுனால ஆடு வந்து நாள் வந்து சாயந்தரம் வந்துடும் சொன்னனால புள்ள வந்து இங்கிட்டே வந்து ஆடை பார்க்குறதுக்காக வந்துட்டார். ஆனால் அவருக்கு ஆடுனா ரொம்ப பயம், 10 அடி ஓடி போயிட்டான். அவன் வரையில் நான் என்ன நினச்சி ஃபீல் பண்ணேன்னா, இந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து கழுவணும்னு நினச்சி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது வந்து எனக்கு பாத்திரம் கழுவு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு இந்த பாட்டில் கழுவுலாம் சுத்தமாக பிடிக்காது. அது ஏன்னு வந்து தெரியல. அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து ஒரு வழி ஆகிட்டேன். எனக்கு ஓப்பன் பண்ணுறது எப்படின்னே வந்து தெரியல. நானும் நல்லா குழம்பி போயிட்டேன். என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, புள்ள எப்படி ஓப்பன் பண்ணி குடிச்சான்னு தெரியலன்னு பார்த்தா நான் தான் அந்த பாட்டிலை வந்து உல்ட்டாவாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அவனை கூப்பிட்டாலே அவனே திறந்து கொடுத்துருப்பான். ஒரு வழியாக அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. கடைசியில் பார்த்தா வந்து இப்படி லைட்டாக தூக்குனாலே வந்திருக்கும் போல். நான் சும்மா மேலே வச்சுருக்க அந்த மாடலை பிடிச்சி வந்து இழுத்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனாலும் வேலை தான், வீட்டில் இருந்தாலுமே வேலை தான். எனக்கு காலையில் சமைச்சு கொடுத்துட்டு கடைசியாக அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படின்னு படுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா 3:30 ஆகிடும். அதுக்கப்புறம் போய் அவங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சு, அப்புறம் அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து, அப்புறம் அவங்கள டியூஷன் அனுப்பி, இப்படியே வந்து அப்படியே ரோபோட் மாதிரி வேலை பார்க்கணும். அதுக்கெலாம் வந்து மைண்டு சத்தியமாக நல்லா ப்ரெஷர் ஆகும். நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது, நான் வந்து என்னோடய சொந்த ஊரில் படிக்கும்போது பக்கத்துலேயே வீடுனால எங்களுக்கெல்லாம் வந்து ஹாஃப் டே வந்து விடுவாங்க. சாப்பிட்டு வரதுக்கு ஒரு 1 hour கிட்ட டைம் கொடுப்பாங்க. அப்போயில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு ரிட்டன் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி இருக்கும். அதனாலே வந்து அம்மாவுக்கு வந்து மார்னிங் பெருசாக வந்து வேலை இருக்காது. அவங்க ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் சமைக்கிற மாதிரி சமைச்சு வந்து வச்சுருவாங்க. ஆனால் இங்கே படிக்கும்போது இங்கே 4 இயர்ஸுமே வந்து லஞ்ச் வந்து பேக்கிங்னா அப்போ தான் அவங்க ஹரிபரியாக வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க. நான் இடையில வேறு 1 year வந்து படிக்கலையா, அப்போ இல்லைலாம் கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயாக இருந்தாங்க. அப்புறம் அந்த 4 இயர்ஸுமே ஹரிபரியாக வந்து நிற்பாங்க. அப்போலாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பல நாள் வந்து நான் பல விதத்தில் திட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு வேணான்னு சொன்னேன், இந்த பொண்ணு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு என்னால் காலைல சமைக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடுப்பையும் வந்து அம்மா என் மேலே தான் கொட்டுவாங்க. நானும் பிடிச்சி கத்திட்டு அப்புறம் போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் வந்து வெக்கமே இல்லாமல் பேசிப்போம். ஈவினிங் டீயோட டியூட்டி வந்து பெருசாக வந்து நானாக தான் இருப்பேன். ஏன்னா மார்னிங் நான் வந்து சில நேரத்துக்கு சீக்கிரம் எழுந்திருப்பேன், சில நேரத்துக்கு வந்து தூங்கிடுவேன். பாப்பாவுக்கு வந்து சில நேரத்துக்கு அம்மா மார்னிங் சமைச்சு கொடுக்குறதுனால காலையிலேயே வந்து எழுந்திரிச்சிருவாங்க. அதனால் நான் மார்னிங் டீ வந்து அப்படியே கட் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்கூல் டைமத்தில் ஸ்கூலுக்கு போவேல எப்போதுமே மார்னிங் நான் டீ போடுவேன், அம்மா ஈவினிங் டீ போடுவாங்க. இப்போ கொஞ்சம் வந்து ஆப்போசிட்டில் அப்படியே திரும்பி இருக்குது. எப்போதுமே வந்து கரெக்டாக 3:30 மணிக்கு பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சுட்டு பாலை வந்து போட்டுருவேன் அடுப்பில். ஏன்னா வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 4 மணிக்கெலாம் நான் வந்து டீ குடிச்சிடுவேன். வீட்டிலே ஃபஸ்ட்டு ஈவினிங் டீ குடிக்கிறது யாராக இருந்தால் அது நானாக மட்டும்தான் வந்து இருப்பேன். ஃபஸ்ட்டு கிளாஸே எனக்கு தான் வந்து ஊற்றுவேன் எப்போதுமே.
இந்த மரத்தில் வந்து ஒரு காய் கூட நான் சாப்பிடவே இல்லை. ஏன்னா இந்த மரம் வந்து செவ்வாழை, எனக்கு சுத்தமாக வந்து செவ்வாழை அந்த பழம் வந்து பிடிக்காது. அதனால நான் வந்து சாப்பிடவே வந்து இல்லை. இது வந்து இன்னும் தார் வந்து போடல, இனிமேல் தான் போடுன்னு நினைக்கிறேன். பட் எப்போன்னு தெரியல. இது வந்து கருவேப்பிலை செடி. ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி இதாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஓரளவு பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு. இது வந்து வெத்தலை செடி. இதுக்கெலாம் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்து பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து இடையில 10 வயர் தொங்குது. அந்த வயர் எதுக்குள்ளே வயருன்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரில. கேமரா வயரானும் தெரியல. பட் கேமரா வந்து வயர்லெஸ் தான். சம்திங் எதுக்கோ உனக்கு வயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அந்த வயருக்கு நேராக போய் நின்றுக்கிட்டு அப்புறம் வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறது. அக்கா பையன் தான் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப பாடாப்படுவான். ஏன்னா அவனை நான் விடவே மாட்டேன். ஃபோட்டோ எடுத்துத்தாடா, வீடியோ எடுத்துத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் போனேன்னா அவன் தான் என்னோடய கேமராமேன். அப்புறம் ஈத்துக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம வீடியோஸ் எடுப்போம்ல, அதுக்குமே அவன் தான் வந்து கேமராமேன். அவன் முக்கால்வாசி தான் நான் ஸ்டாண்டை வச்சு எடுப்பேன். பாதிக்கு பாதி அவன் தான் வந்து எடுத்து தருவான். அதுக்குமே வந்து லஞ்சம் பேசுவேன். நருட்டோ வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷமாக அவன்கிட்ட ஓட்டி 1.5 வருஷமாக வீடியோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் கேட்பான், எங்கே அந்த வாட்ச்னு. அப்படின்னு சொல்லுவேன், இன்னும் ஆன்லைனில் அவைலபிள் இல்லையா, ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு வாங்கி தரேன், அந்த வாங்கி தரேன், இந்த வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனுமே சரி இவ வாங்கி தர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே விட்டுட்டான். ஆடை வந்து அந்த சைடு கட்ட போகிறனால அங்கே இருக்க அந்த செடி எல்லாத்தையும் தூக்கி மாடிப்படியில் வந்து வச்சுட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி வந்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆடுமே வந்து வந்துருச்சு, உள்ளே வரவே இல்லை. அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து எப்படியோ வந்து கட்டிட்டாங்க. ஒரு சின்ன பையன் அவன் தான் வந்து குதிச்சிட்டு இருந்தான், ஆடு ஆடு அப்படின்னு. அவன் 10 அடி ஓடிட்டான். சரியான காமெடியாக போயிடுச்சு. நான் வாசலில் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் வெளியில் போகிறேன்னு ஆடி வந்தான். கடைசியில் அம்மா நின்று அவன் அம்மாவுக்கு பின்னாடியிலேருந்து ஓடி போயிட்டான். வழியில் பார்த்தா வெளியில் யாருமே இல்லை. மரம் உள்ள வரேன்னு சொல்லிட்டு உள்ள வரையில் ஆடு நின்றுச்சுன்னு அம்மா மறைச்சிக்கிட்டாங்க. ஆடு வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி நின்றுச்சு. வந்தது பக்கத்தில் இருக்குது சந்தில் கொடுக்கணும் ஒரு ஓட்டம் ஓடினால எனக்குலாம் சரியான சிரிப்பு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வாட வீட்டுக்குள்ளே போன மாதிரி அம்மா பிடிச்சி வந்து இழுத்துட்டு வந்தாங்க. உள்ளே வரவே இல்லை. சரியான பையன் எங்கே முட்டிடுமோன்னு புள்ளிக்கு அவளை பையன். ஆனால் வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக கேட்டுகிட்டே வந்து இருந்தான். அதுக்கப்புறம் பெட் ரோஸ்ட் போட்டுட்டு அப்படியே வந்து வாப்பாவுமே வந்து நோன்பு திறந்துட்டாங்க. அப்பயிலே இந்த பையன் பண்ண வேலையை பாருங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. வாய் இப்படி பண்ணாதடா. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. சொல்லு. அல்ல அல்ல அடிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். வாய் இப்படி கொண்டு போறான் பாரு. வாப்பட நம்மளை வந்து அது நச்சு காட்டுது. இதே மாதிரி ஒரு ஷார்ட்ஸ்லவுமே போட்டிருப்பேன். எங்கள் அப்பாட்ட வந்து இப்படி காசை வாங்கிட்டு இப்படியே எல்லாரையும் பார்த்து நச்சு காட்டிகிட்டு இருந்தான். சரியான ஆள். முன்னெல்லாம் பேச மாட்டான்னு கவலைப்பட்டோம். இப்போ பேசி வாயை திறந்தானா மூடவே மாட்டுறான். எல்லாத்துக்கும் அவருக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் நாளைக்கு தேவையான தேங்காய்லாம் வந்து திருவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்மா வந்து தேங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கஷ்டம். சின்னதாக இருந்தாலும் திருவது கஷ்டம், பெருசாக இருந்தாலும் திருவது கஷ்டம். சின்னதாக இருந்தால் அதுக்குள்ளே வந்து கரெக்டாக செட் ஆகாது. நம்ம கொஞ்சம் ஒரு கை வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கும். இது பெருசாக இருந்தால் கை வலிக்கும். எனக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை எங்கள் அம்மா வந்து இன்னொரு தேங்காய் வந்து திருவிட்டாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு தேங்காவாக பிரித்து தான் வந்து திருவினோம். அவங்க ஃபஸ்ட்டே வந்து திருவிட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, ஃபஹிமா நெக்ஸ்ட் பக்ரீத்துக்கு தான் வந்து நீ திருவி தருவியா அப்படின்னு. ஏமா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ வந்து திருவிட்டே இருக்க, பேசாமல் வந்து நீ கொடுத்துரு, நானே திருவிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் வந்து ஒரு சைடில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஹெல்ப் மட்டும்தான் நான் பண்ணி கொடுத்தேன். மற்றபடி நான் வந்து நெக்ஸ்ட் டே பிரியாணி போடுறதுக்கோ இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்கிறதுக்கோ நைட்டு சாப்பாடுக்குமோ எந்த ஹெல்ப்புமே நான் வந்து பண்ணவே இல்லை. ஏன்னா எந்த ஹெல்ப்புமே அவங்க இன்னைக்கு கேட்கவும் இல்லை. வாப்பா இருந்தனால ஸோ வாப்பாவே வந்து சமாளித்து வந்து பண்ணிட்டாங்க. வாப்பா தான் வந்து பிரியாணியுமே வந்து போட்டாங்க. அவங்க பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு வந்து பொரோட்டா வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த குழம்பு வச்சு ஓட்டிகிட்டே வந்து படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படி தான் வந்து ஆடு நின்றுச்சு. ஆனால் ஒரு சவுண்டு கூட அது போடவே இல்லை. பக்கத்து வீட்டில் உள்ள ஆடுலாம் கத்திக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் இது கத்தவே இல்லை.
அப்புறம் வந்து நான் ஹீட்ரு போட்டு ஃபஸ்ட்டுவே வந்து குளிச்சிட்டேன். ஏன்னா வந்து ஹீட்ரு போடாமலாம் சத்தியமாக வந்து இந்த காலையிலலாம் குளிக்கவே முடியாது. நானுமே நினச்சேன் குளிச்சிருவோம், அவ்வளோ ஒன்றும் இதாக இல்லை அப்படின்னு. அப்புறம் நமக்கு தலையில் வச்சுக்கிறோம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு. இது வந்து ஹீட்ரு வந்து சின்ன ஹீட்ரு தான். ஆனால் ஒரு 3 டைம்ஸ் போட்டு லைட்டாக நரைச்சாலே நல்லா வந்து ஹீட் ஆகும். இதுதான் வந்து என்னோடய ஈத்தோட ட்ரெஸ். இது வந்து நானும் என் லாங் டிஸ்டன்ஸ் சினாமிக்காவுமே வந்து ஒன்றா எடுத்தோம். இன்ஸ்டா பேஜில் தான் வந்து வாங்கினோம், ஃபாத்திமா கலெக்ஷன்ஸ்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் அவளை வந்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்குகிற மீட்டிங்கில் தான் வந்து இந்த ஷாப்பில் தான் அவளை போய் நான் மீட் பண்ணிட்டு வந்தேன் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி இட்ஸ் ஓகே, பட் வந்து நம்ம சுற்றி வந்து ஒரு அடி அடிச்சுக்கணும், இல்லாட்டா வந்து பிரிஞ்சிடும். எப்போதுமே எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படி தான், ஒரு அடி தான் வந்து அடிச்சிருப்பாங்க, மேல் அடி நம்ம வந்து அடிச்சுக்கணும். ட்ரெஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த சாலை நினச்சா தான் எனக்கு கடுப்பாகுது. ஏன்னா தலையில் நிற்கவே இல்லை. அதை வந்து பின் பண்ணி சைடில் போட்டுக்கிறதுக்கு தான் அந்த சால் வந்து லாய்க்கு. நம்ம வந்து மேலே வந்து வேறு சால் வந்து போட்டுக்கணும். இந்த சாலை தான் போட்டுட்டு தான் நான் எல்லாம் பண்ணுவேன்னா சத்தியமாக முடியாது. டிசைன்லாம் வந்து பெருசாக வந்து இல்லை, நாங்கள் பார்த்து தான் வந்து வாங்கினோம். பட் கலர் வந்து என் சினாமிக்காவுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் வந்து அதில் பார்க்க நல்ல மெரூன் கலர் நல்லா இருந்துச்சு. பட் வந்தது என்னமோ ஒரு பீட்ரூட் கலர்ந்த ஒரு மெரூன் கலர் தான். ஒரு சைடு பார்க்கல டார்க்காக நல்லா இருக்குது, இன்னொரு சைடு பீட்ரூட் கலர் மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு டார்க் ரெட்டாக இருக்குது. ஸோ ஒரு கலர் வந்து ஒரு எக்ஸாக்ட் கலர் கிடையாது. இந்த மாதிரி 4-5 கலர்ஸ் இருந்துச்சு. நான் பர்பிள் கலர் சொன்னேன், பட் பர்பிள் கலர் வந்து அம்மாவுக்கு வந்து பிடிக்கல. பட் அந்த பர்பிள் தான் வந்து ரியாலிட்டியில் பார்க்கல இன்னுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால சினாமிக்காவுக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமாயிருச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் வந்து ஒதுக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நான் லேட் ஆகிடுச்சு, எங்கள் வாப்பா ரொம்ப பறக்கடிச்சிட்டாங்க. கிளம்புங்கம்மா, லேட் ஆகிடுச்சுன்னு. அக்கா பையனை குளிக்க வச்சேனா அப்போயே வந்து என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கீழே எல்லாமே நனைஞ்சிருச்சு. இது என்னடா கொடுமை அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். இன்னும் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு அப்படின்னு. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்காக நைட்டிலாம் போட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரத்தோடையே வந்து கிளம்பி போனேன். நல்லாவே ட்ரெஸ்ஸு வந்து கீழே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அதுவும் அந்த கொலுசுலாம் வந்து இந்த ஒதுக்கு எடுக்கையில் வந்து ஒரு மாதிரி கீறி விட்டுரும். ஏன்னா புது கொலுசா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியே கீறி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக மல்லிகைப்பூ வந்து வெட்டிட்டு அப்படியே வந்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. லைட்டாக வந்து ஃபிட் செக் வந்து பார்த்துக்கிட்டேன். அவசரத்துக்கு இந்த கலர் சால் தான் வந்து கிடச்சிச்சு. ஏன்னா நான் முன்னாடியே வந்து ப்ரீ பிளானாக வந்து எடுத்து வைக்கவே இல்லை. ஹாய் சொல்லு. ஹாய். இப்போதான் புள்ள ஹாய் சொல்லியிருக்கு. ஃபஸ்ட் டைம் புள்ள இப்போ தான் கேமரா பார்த்தா ஹாய் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நானும் அவனும் ஒரு வண்டிலையும், அப்புறம் வாப்பாவும் அக்காவும் ஒரு வண்டிலையும் வந்து கிளம்பிட்டாங்க. இதான் இவனுக்கு ஃபஸ்ட்டு தொழுகை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். முன்னாடி கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம ஒரு மாதிரி அடமெண்ட்டாக இருந்ததுனால எங்கேயுமே கூப்பிட்டு போகல. ஆனால் இந்த டைம் வந்து ரொம்பவே தங்கமாக இருந்துக்கிறான். இப்போலாம் வந்து அடமெண்ட்டாக இருக்கிறது இல்லை, எதையுமே அடம் பிடிச்சி கேட்குறது இல்லை. நம்ம சொல் பேச்சையுமே கொஞ்சம் வந்து கேட்டுக்கிறான். ஆனால் இடையிலேயே நம்ம நல்லா வந்து அசிங்கப்படுத்துவோம் ஏதாவது வந்து சொன்னால். அப்புறம் அம்மாவுக்கு போயிட்டு சலாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஆடையுமே லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன். ஆடை வெட்டியில் ரொம்பவே மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ தான் வந்து யோசிச்சேன், அந்த பண்ணையில் எத்தனை வருஷம் வளர்த்து கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு. எல்லாமே ஒரு மாதிரி கஷ்டம் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு நைட் தான் வந்து நின்றுச்சு, எந்த அடமுமே பிடிக்கல, அது பாட்டு அமைதியாக இருந்துச்சு. காலையில் வந்து சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்லாப்பம், அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, அப்புறம் கோழி அப்பம், அப்புறம் வந்து பொரோட்டா வந்து கடையில் வந்து வாங்கினாங்க. இந்த பொரோட்டா வாங்குறதுக்கு ஒரு யுகமே ஆயிடுச்சு. எங்கள் அம்மாலாம் சரியான கடுப்பாயிட்டாங்க. பொரோட்டா கரெக்டாக வந்து 10:30 தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதை சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டு அது சாப்பிட்டோம்.
அந்த சைடு அந்த வேலை போயிட்டுருக்கல, சரி நம்மளும் கொஞ்சம் கெட் ரெடி ஆகும் அப்படின்னு இந்த இயரிங் தான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். எடுத்து 4 ஃபோட்டோஸு பிக்ஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கழட்டி வந்து வச்சுட்டேன். இதெல்லாம் நமக்கு வந்து லாங்காலாம் வந்து போடவே முடியாது, காது வந்து வலிக்கும். அது இல்லாமல் அதுக்கு பின்னாடி போடுறது வந்து அதுக்கான லப்பர் வந்து கிடையாது. நான் பழைய எரேசரை வந்து வெட்டி வச்சு தான் வந்து போட்டுட்ருக்கேன். நான் நிறையா இதுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் எல்லாருக்குமே நான் தான் வந்து போய் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்பா அம்மா போயிட்டு இந்த இல்லாதவங்களாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அந்த ஒரு சைடு வந்து அவங்கன்னு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த கேப்பில் தான் வந்து இந்த போட்டிக்கோவையும் வந்து நான் கழுவினேன். சத்தியமாக ட்ரெஸ்ஸை அவுக்காமல் நைட்டி போட்டு கழுவலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். அப்புறம் பார்த்தா ரோட்டில் நிறையா பேர் போவர இருந்தாங்க. நைட்டியோடு நின்னா சரிப்பட்டு வராதுன்னு உள்ளே வந்து ஒரு ஸ்கெட்டை வந்து ஊற்றிக்கிட்டு அந்த மேலே இருக்க டாப்ஸை தூக்கி சொருவிட்டு பிச்சைக்காரியோட மோசமாக தான் வந்து நின்று கழுவுனேன். இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு சரியான வேர்குவை. நான் அந்த ஷாலை வந்து தொடவே இல்லை. அதுக்குன்னு ஒரு காட்டன் ஷால் வந்து வச்சுருந்தேன். அதை வச்சு சுற்றிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் என் பஞ்சு மிட்டாய் தலை வேறு பாதி தண்ணி தொறுன்னு வடிஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொண்டையை போட்டுட்டு ரொம்ப மோசமாக இருந்தேன். அந்த மூஞ்சை பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு, வேர்த்து ஓடி போய் அப்படியே ஒரு வழியை வந்து 4-5 தண்ணி ஊற்றி அந்த இதே வந்து கழுவியாச்சு. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஸ்மெல்ல இருந்தது. ஃபினாயிலை ஊற்றி வந்து சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாப்பா வந்து பிரியாணி போட ஆரம்பித்தாங்க. நான் ஈத்துக்குன்னு நான் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் நான் எந்த வேலையுமே பார்க்கவே இல்லை, படுத்துக்கிட்டு ஃபோன் தான் வந்து பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு சரியான தூக்கம். அடுத்த நாளுமே அவ்வளோ ஒரு டயர்டு, உடம்பு அடித்து போட்ட மாதிரி. அப்போலேருந்து அம்மா கேட்டாங்க, என்னமோ நீ ஏன் ஆடை உரிச்ச மாதிரி இந்த தூக்கம் தூங்குற அப்படின்னு. நான் எந்த வேலையுமே பார்க்கல, நான் அப்படியே ஒரு தூக்கம் தூங்கினேன். ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து இது கத்தரிக்காய் வந்து தேங்காய் பால் ஊற்றி வந்து செய்வாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இந்த மாதிரி இருக்கிறது கூட வந்து ரொம்பவே சூட் ஆகும், நல்லா வந்து காம்பினேஷன். அதுக்கப்புறம் வந்து ரைத்தா வந்து செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சிக்கன் வந்து பொரிச்சு இதை வந்து அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு லஞ்சை. ஆனால் சத்தியமாக வந்து நைட்டிலாம் வந்து இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கோடி ரூபா கொடுத்து ட்ரெஸ் வாங்கினாலும் அந்த நைட்டி தர கம்ஃபர்ட் எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து தராது. நான் வந்து நைட்டியை போட்டுட்டேன். ஆனால் வந்து இடையில வந்து 1 hour கிட்ட நல்ல தூக்கம், சரியான தூக்கம். ஏன்னா மார்னிங் வந்து 5 o'clock கிட்ட எழுந்திரிச்சனால அப்படி ஒரு தூக்கம் தூங்கிட்டு தான் வந்து சாப்பிடவே வந்து உட்காந்தேன். ஆனால் பெருசாக நான் மதியானத்தில் வந்து தூக்கம் வந்தால் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு தலைவலி வந்துடும். ஸோ ஈவினிங் டயத்தில் இருந்துச்சுன்னா பயங்கரமாக தலைவலிக்கும். அதனாலே வந்து பெருசாக வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டோ இல்லை லஞ்சுக்கு முன்னாடியே தூங்க மாட்டேன். ஆனால் வந்து எனக்கே தூக்கம் வந்துருச்சுனாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி என்ன வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து தூங்கியாச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஸோ எமிக்கிறதுக்காக 7-upலாம் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துருந்தேன் டிவியை பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, பாத்திரம் வந்து பெருசாக வந்து இல்லை, ஏன்னா வந்து வாழை இலையில் சாப்பிட்டனால. அவன் வந்து அக்கா பையன் வந்து தட்டில் சாப்பிட்டான். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து இருந்துச்சு, அதனால வந்து சரசரன்னு வந்து கழுவிட்டு நம்ம வேலை அடுத்து என்ன டீ போடுறது. டீயை போட்டுட்டு அப்புறம் அடுப்பு வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். ஏன்னா அடுப்பு சைட்லாம் வந்து நான் போகவே மாட்டேன், அதனால் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு முந்தின நாள் பால் வந்து பொங்கி வந்து ஊற்றிருந்துருக்கும் போல், அதெல்லாம் படிஞ்சு அப்புறம் பிரியாணி போட்டது. அப்புறம் இன்னொரு தடவை பால் வந்து பொங்கியிருக்கும் போல் ரொம்பவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் அதையுமே வந்து க்ளீன் பண்ணேன். ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து வெயில் காலத்துக்கு கொஞ்சம் லாய்க்கில்லாத ட்ரெஸ்ஸு தான். அதுவும் இல்லாமல் நான் ஃபேன் வேறு போடல. ஃபேனை போட்டால் தலையில் ஷால் சுத்தமாக நிற்கவே இல்லை. அதனால நான் ஃபேனே போடாமல் தான் இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்னால் முடியல, அப்படியே வேர்த்து ஓடிடுச்சு. ஆனால் அந்த ஷால் மேலே தான் எனக்கு ரொம்ப கடுப்பு. நான் ஷாலு நான் அந்த வீடியோவிலே பாருங்களேன், இந்த ராஜமாதா சிவகாமி தேவின்ட்டுன்னு அவங்க இப்படியே பிடிச்சிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இப்படியே வந்து வச்சுட்டே இருந்தேன். கையை சுத்தமாக நிற்கவே மாட்டுச்சு, வலிஞ்சிட்டே இருந்துச்சு. இது வந்து
நல்லா பின் குத்திட்டு மேலே ஒரு ஷால் ஹிஜாப் கட்டுறதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து பர்ஃபெக்டான ட்ரெஸ்ஸு. இல்லை நார்மலாக இந்த மாதிரி தோலில் போடுவாங்க ஷோல்டரில், அந்த மாதிரி வந்து இந்த ஷாலை போட்டுக்கலாம். தலையிலலாம் வந்து நிற்காது. அதே மாதிரி இந்த ஷாலுமே வந்து கட்ட முடியாது, ஏன்னா பார்டர்லாம் வந்து கொஞ்சம் கனமாக வர்றதுனால இது வந்து அந்த மாதிரி கட்டவும் முடியாது. நான் இந்த மாதிரி 2 சுற்றுமே சுற்றிருந்தேன், ஆனால் 2 சுற்றுமே வந்து சுத்தமாக நிற்கவே இல்லை. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் இன்னொரு குறை என்ன அப்படின்னா, நான் எல் சைஸ் தான் வாங்கினேன். எல்லாமே எனக்கு கொலை இருந்துச்சு. என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த ட்ரெஸ்க்குள்ளே போகலாம், அந்த அளவுக்கு கொலைன்னு இருந்தது. நான் வந்து கரெக்டாக போட்டு பார்த்து அளவு எடுத்து, ஸோ வீட்லேயே மிஷின் இருக்கனால ப்ராப்ளம் இல்லை, அதிலே வந்து அடிச்சிட்டேன். நான் முன்னாடிலாம் வந்து எக்ஸலில் வாங்கி போட்டுட்டு தெரிஞ்சேன். எக்ஸலில் வாங்கல இன்னுமே நல்ல டபுன்னு பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ எல் வாங்கையில் தான் எனக்கு தெரியுது, எல்லே உனக்கு பெருசாக தான் இருக்குது, நீல எம் சைஸ் தான் போடணும் போல் அப்படின்னு. ஆனால் நம்ம எம்ஐயுமே நம்பி வாங்க முடியாது, சில நேரத்துக்கு அது ரொம்ப வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஓகே, எல்லு தான் நம்மளோட சைஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்து நான் கொஞ்சம் ஹைட்னால வந்து எனக்கு ஹைட் டிஃப்ரென்ஸில் வந்து இந்த நைட்டிஸ்லாம் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். எக்ஸலில் வாங்கினது தான் ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கும், எல்லாம் வாங்கினா ரொம்பவே வந்து திரண்ட காலில் நிற்கும். அதனாலே நான் நைட்டி வந்து எக்ஸலில் வாங்குறதுனால ட்ரெஸ் எல்லாத்தையுமே எக்ஸலில் வாங்கிட்டு தெரிஞ்சேன். அதே மாதிரி இந்த அடுப்புலாம் வந்து சுத்த வேஸ்ட்டு, நல்லா பார்க்கல நல்லா இருக்கும். ஆனால் இந்த அடுப்பில் வந்து 2 இது தான் வந்து நல்லா எரியும். இந்த ஃபஸ்ட்டில் நிற்கிறது சுத்தமாக வந்து எரியவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணும். 4 அடுப்பு இருக்குனால டக்குன்னு வேலை முடிஞ்சிட மட்டும் நம்ம தப்பாக வந்து எடை போடவே கூடாது. ஒரு பாத்திரம், ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சாலும் நான் பக்கத்தில் இருக்க அடுப்பில் வைக்க முடியாது. இன்னொரு அடுப்பில் வேலை இருக்கையில் இன்னொரு அடுப்பில் வேலை இருக்கையில் இப்படியே வந்து சுற்றி வேலை இருக்கையில் நம்ம கொஞ்சம் எட்டிட்டு போடையில் நம்ம கையில் ஆவி அடிக்கவே சான்ஸ் இருக்குது. ஆவி அடித்து அந்த பெயின் இருக்கே மாடி, அதெல்லாம் சத்தியமாக தாங்கவே முடியாது, அவ்வளோ ஒரு பெயினாக வந்து இருக்கும். அதனாலே வந்து இந்த அடுப்பில் வந்து நிறையா வந்து அடிலாம் வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம கை சும்மா இருக்காது, சமைச்சிட்ருக்கோம், அடுப்பு எரியுதுன்னு தெரியும், இருந்தாலும் அதுக்கு இடையில கையை விட்டுட்டு தொடச்சிட்டு சூடு வாங்குறது, இந்த வேலையில் நான் எங்கள் அக்கா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஈர துணி போட்டு வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் கேஸை வந்து லைட்டாக எல்லாத்தையுமே ஆன் பண்ணி பார்த்தேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த வேலையை பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து இருந்துச்சு, ஸோ நைட்டு வந்து யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லாவே வந்து கிண்டி வந்து சூடு பண்ணி வச்சிட்டேன். ரூமை வந்து வெக்கையாக இருக்குன்னு மட்டும் திறந்து வச்சா இப்படி தான் வந்து வெயில் அடிக்கும். காலையில் இந்த சைடு வெயில் அடிக்கும், நான் சாயந்தரம் வந்து இந்த சைடு வெயில் வந்துடும். ஏன்னா சுற்றி பக்கத்தில் வந்து வீடு வந்து ஒட்டி இல்லாதனால கொஞ்சம் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். அப்புறம் டீயை வந்து வடிச்சிட்டு எனக்கு ஒரு 2-3 டேஸாக ஜிகிர்தண்டை கிரேவிங்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஜிகிர்தண்டை நீங்கள் இன்றைக்கே வாங்கி தரணும் அப்படின்னு சண்டை போட்டு எனக்கு அதையுமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்பா. அப்புறம் வந்து இவங்க கால்லாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒன்றா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து உள்ளே படுத்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு சவுண்ட் கேட்குது, பார்த்தா வந்து கொல்லையில் உட்காந்து 2 பேரும் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போல கேட்டேன், நம்ம கப்புள்ஸ் கோல்ஸா அப்படின்னு. இந்த விஷயத்துலையுமே நான் வந்து ஒரு தடவை கீரை வாங்கியிருக்கேன். ஒரு வாட்டி பிளேடில் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பெரியவங்க மாதிரி முன்னாடி போய் நின்றுட்டு பிளேடை வந்து தப்பாக பிடிச்சா அப்படியே வந்து கீறிடுச்சு. பிளேட்லாம் வந்து கீறினா அப்படியே வந்து லைட்டாக ஓப்பன் ஆயிரும் ஸ்கின்னு. எனக்குலாம் சரியான பெயின். நல்ல வேளை அது வந்து லெஃப்ட் சைடு கையில் வந்துச்சு, அதனால் எனக்கு சாப்பிட்றதுல வந்து பிரச்சனை பெருசாக வைக்கல. ரைட் சைடு வந்தால் கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே வந்து முடியாது. அப்புறம் ஜிகிர்தண்டாவுமே ஜாலியாக வந்து குடித்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் போகிற கிளாஸ்க்கு முன்னாடி தான் இந்த கடை இருக்குது, ஆனால் 6 மாதமாக அந்த சைடு திரியினேன். ஆனால் இது வரைக்கும் நானாக போய் வாங்கி குடிக்கவே இல்லை. எங்கள் அம்மா பல டைம் சொல்லியிருக்காங்க போய் வாங்கி குடின்னு, ஆனால் நான் போகவே மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் vlogல வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. இந்த ஈத் வந்து உங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டேட்டா பை பை, சரங்கி.